அந்த வகையில் நம்மளோட கமெண்ட்ஸில் கேட்ட கொஸ்டின் தான் இது. குழவி வந்து வீட்டில் கூடு கட்டலாமா, குழவி வீட்டில் கூடு கட்டினா நல்லதான்னு கேட்டிருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கருத்தை என்னன்றதை மக்களுக்கு சொல்லுங்க பாய். ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் குறிக்காது. ஆனால் அதே குழவி வந்து நம்ம வீடு ஃபுல்லாக 2-3 இடத்துல குழவி கூடு கூட கட்டி இருந்தது, அதில் குட்டி பொறிச்சிருந்து அந்த குட்டி பெருசாகி வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு உடஞ்சிதுன்னா இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கணும், அப்படி சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும். நல்லா குழவி வீடு கட்டினா அதில் வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது, நீங்கள் அதை உடைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அது பாட்டு போயிடும். இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னால் இருக்குது, குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அதை மருஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புழல் காவாங்கரை ட்ரிபிள் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் பாய். வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை கொண்டு நல்லா இருக்கீங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நிறைய ஜீவராசிகளை பத்தி நீங்க பதிவுகள் போட்டுட்டு வரீங்க. சமீபத்துல கூட நம்ம பூனையை பத்தி பேசியிருந்தோம். நிறைய பேர் பார்த்து நல்ல ரெஸ்பான்ஸ் அதுக்கு. அந்த வகையில நம்மளோட கமெண்ட்ஸ்ல கேட்ட கொஸ்டின் தான் இது. குழவி வந்து வீட்டுல கூடு கட்டலாமா, குழவி வீட்டுல கூடு கட்டினா நல்லதான்னு கேட்டிருக்காங்க. அதை பத்தி உங்களுடைய கருத்தை என்னன்றதை மக்களுக்கு சொல்லுங்க பாய். குழவி நல்ல ஒரு கேள்விதான் அது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, விஷயம் வந்து நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஒரு ஜீவராசி வந்து ஒரு மனுஷன் வந்து ஒரு சொந்தம்னு வச்சுக்கிங்களேன். ஒரு சொந்தம் நம்ம வீட்டுக்குள்ளே வராங்கன்னா அவங்க ஏதோ ஒரு விஷயமா தான் வராங்கன்னு அர்த்தம். ஆமாவா இல்லையா? கண்டிப்பாக. ஒன்று ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட வரணும், நல்லதுக்கோ கெட்டதுக்கோ ஏதோ ஒரு விஷயத்துக்கு நம்மளுக்கு கூப்பிட வரணும், இல்லை நம்மளை பார்க்க வரணும், இல்லை நம்ம எப்படி இருக்கோம் நம்ம தெரிஞ்சிக்க வரணும். இந்த மாதிரி விஷயத்தில் தான் வருவாங்க. அதே தான் வந்து ஜீவராசியும். ஒரு ஜீவராசி நம்ம வீட்டுக்குள்ளே வருதுன்னா அதோட சிம்டம்ஸ் நம்மளுக்கு ஏதோ ஒன்று காட்ட போகுது. அது பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அது வர ஒரு ஜீவராசியை பொறுத்து இருக்குது. புரியுதுங்களா? இப்போ குழவி இப்போ நிறைய சொல்லியிருக்கோம். இப்போ தேல் வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம், சிட்டெரும்புக்கு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா, பூனை வந்து என்னென்னு சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ அந்த வகையில் வந்து குழவி வீடு கட்டினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக குழவி வந்து இப்போ பக்கத்து வீட்டில் ஒரு பக்கத்து தெருவில் இல்லை பக்கத்து வீட்டில் ஒரு கூடு மாதிரி சின்னதாக கட்டியிருக்குன்னு வச்சிங்களேன். இப்போ அது சுத்தம் போது நம்ம வீட்டுக்குள்ளே ரவுண்ட் அடிச்சுட்டு போனால் அதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை. அது வந்து எந்த ப்ளஸ்ஸோ மைனஸோ எதுவும் குறிக்காது. ஆனால் அதே குழவி வந்து நம்ம வீடு ஃபுல்லாக 2-3 இடத்துல குழவி கூடு கூட கட்டி இருந்தது, அதில் குட்டி பொறிச்சிருந்து அந்த குட்டி பெருசாகி வெளியில் வந்ததுக்கப்புறம் அதுக்கு உடஞ்சிதுன்னா அந்த வீட்டில் பாசிட்டிவான விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயந்தான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, அந்த வீட்டில் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கு, கல்யாணம் ஆகிட்டு ஒரு 3 வருஷம் 2 வருஷம் ஆகுது, அந்த மருமகளோ இல்லை பொண்ணோ வந்து ப்ரெக்னென்ட் ஆகாமல் இருக்காங்க. அப்படி இருக்காங்கன்னா கரு இல்லாமல் தான் கம்பல்சரி கரு உண்டாக போகுதுன்ற அர்த்தம். ஏன்னா ஒரு குழவி கூடு கட்டுதுன்னா சும்மா கட்டாது. அது கூடு கட்டி அதுலேருந்து குஞ்சு பொறிக்கிறது தான், அதுதான் கட்டுறதே. அதோட வீடே அதுதான். ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு வீடை உருவாக்குது. அப்போது ஒரு உள்ளே வருது. இதுதான் உண்மை. இது நினைக்கலாம் அது இடம் இல்லைன்னு கட்டுது. ஏன் பக்கத்து வீட்டில் கட்ட வேண்டியது தானே, எதிர் வீட்டில் கட்ட வேண்டியது தானே, ஏன் நம்ம வீட்டில் கட்டுது? ஸோ சம்திங் இருக்குது, ஏதோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. கனெக்டிவிட்டி இருக்குமா? நல்லதுலாம் கிடையாது, கனெக்டிவிட்டி இருக்குது. அதே நீங்கள் ஒரு பாம்பே விஷமாக இருந்தாலும் அதுக்கு உயிர் கொடுத்ததும் இறைவன் தான். மனுஷனும் ஒரு விஷம்தான், அவனுக்கு கொடுத்ததும் உயிர் இறைவன் தான். ஸோ பாம்பு கொடுத்தாலும் சரி, தேலுக்கு கொடுத்ததும் இறைவன் தான். தேலுக்கு ஒத்தந்தான் இருக்கிறதுல பாய்சன் வாங்க, அதுக்கும் உயிர் அவர் தானே கொடுத்தாரு. எந்த ஜீவராசியும் வந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு நன்மை உண்டு. அதில் ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அது நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அதை ஏற்றுக்கணும். ஸோ குழவி நம்ம வீட்டுக்குள்ளே வந்துட்டு போகிறது மைனஸ் கிடையாது. நார்மலாக வந்து கூடு கட்டி அதில் குஞ்சு பொறிச்சதுன்னா நம்மளுக்கு இப்போ நல்லது குறிக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா, ப்ரெக்னென்ட் ஆனாலும் கம்பல்சரி வீட்டில் மருமகளோ மகளோ ப்ரெக்னென்ட் ஆவாங்க அந்த வம்சத்தில். அதே மாதிரி நம்ம வீட்டில் கொட்டிச்சு, நம்ம வீட்டிலலாம் வயசானது தானே இருக்காங்க, நம்ம வீட்டில் அந்த மாதிரி யாரும் இல்லைன்னு நினச்சா உனக்கு இல்லைனாலும் உங்களோட வீட்டில் போன மருமகளுக்கோ இல்லை உங்கள் வீட்டிலேருந்து போன பொண்ணுக்கோ சம்திங் கம்பல்சரி கரு தங்க போகுதுன்னு அர்த்தம். இது ஒன்று. ரெண்டாவது ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேருக்கு ஆசை இருக்கணும், அப்படி சொந்தமாக ஒரு வீடு வாங்கணும். வாடகை வீட்டில் இருக்கீங்கன்னு வச்சிங்களேன், சொந்த வீடு வாங்கணும், ஒரு ஃப்ளாட் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும் என்ன இருக்கும். அந்த எண்ணங்கள் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆக போகுது, அந்த எண்ணம் வந்து நிறைவேற போகுது, நீங்கள் சொந்த வீட்டுக்கு போக போகிறீங்கன்னு ஒரு அறிகுறி. இதில் மாற்று கருத்தே கிடையாது. இதுதான் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, அது கூடு கட்டுறதே வந்து ஒரு பாசிட்டிவான விஷயம். என்ன பொறிக்கும் போது ஒரு குடும்பமாக தான் வாழப்போகுது. ஒரு குஞ்சு பொறிக்க போது அந்த குஞ்சு பெருசாக போகுது, அது வெளியில் பறக்க போகுது. ஸோ நல்ல விஷயத்துக்கு தான் பயன்படுத்தும், கெட்ட விஷயத்துக்கு அது பயன்படுத்தாது. அப்போது நம்மளுக்கு அது பாசிட்டிவ் தான். ஸோ இந்த 2 விஷயந்தான். சும்மா நிறைய பேர் பணம் வருது அதெல்லாம்ன்றாங்க, அதெல்லாம் ரீசன் கிடையாது. 2 தான். ஒன்று கரு தங்கம், 2வது உங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுறது யோகம் வரும். அந்த வீட்டு பையனுக்கோ மருமகனுக்கோ அப்பாக்கோ தம்பிக்கோ ஒன்று யாரோ ஒன்று வீடு கட்டுற யோகம் வரும். யோசிச்சு கூட பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொந்த வீட்டில் தான் இருக்கேன்னா உங்கள் பையன் வாங்கலாம், உங்கள் மருமகன் வாங்கலாம். ஸோ உங்கள் ரத்த சொந்தம் யாரோ வாங்கலாம். கம்பல்சரி அதை சிம்டம்ஸ் நம்மளுக்கு காட்டும்.
ஸோ அதனால் குலவி வீடு கட்டினா அதில் வந்து பயப்படணும் அவசியம் கிடையாது. நீங்கள் அதை உடைக்கணுன்ற அவசியமும் கிடையாது. அது பாட்டுக்கு போயிடும். இல்லை உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னால் இருக்குது, குழந்தைங்க இருக்கிற வீடாக இருந்தால் அதை கட்டும் போதே உடச்சிருங்க. கட்டி முழுசாக அது கூடு இருக்கும்போது அதில் குஞ்சு பொறிச்சதுக்கப்புறம் அதை உடைச்சிங்கன்னா அதுவுமே பாவத்தில் தான் சேரும். ஏன்னா நீங்கள் கொல்ல போகிற ஒரு ஜீவராசி கிடையாது, அதில் 10 ஜீவராசி இருக்கும். ஆமாம். அதனால் அது கட்டதும் தெரியும் இல்லையா, அதை முன்னாடியே நீங்கள் அதை உடைச்சிருங்க. அப்போ திருப்பி கட்டாது. 2 தடவை துரத்தி விட்டிங்கன்னா கட்டாது, உடச்சினா கட்டாது. அது நல்லா கட்டினதுக்கப்புறம் குஞ்சு போச்சப்புறம் உடச்சிங்கன்னா அதுவும் பாவத்தில் சேரும். அந்த பாவம் என்னோடய மக்கள் செய்யக்கூடாதுன்னு தான் முன்னாடியே சொல்லிடுறேன். வேறு ஒன்றும் பெருசாக கிடையாது. இது 2 விஷயத்தை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைக்கும், நல்லதே நடக்கும். சிறப்பு பாய். ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக மக்களுக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கீங்க. குலவி வீட்டில் கூடு கட்டுறது நல்லதுன்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி அதை கட்டினத்துக்கு அப்புறம் உடைக்கக்கூடாது, அதுவும் மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப தெளிவான தகவலாக இருந்தது. நன்றி பாய். நன்றிம்மா.